இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டு குறிப்புகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்த்திகை மாதம் வந்துருச்சு. கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவீங்க. அதை நீங்கள் எப்படி ஏற்றுனா உங்களுக்கு அணையாமல் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய அகல்விளக்கு சீக்கிரம் காட்டில் அணையாமல் இருக்க என்ன பண்ணணும்னா, சில நாட்களில் கார்த்திகை தீபம் வர இருக்குது. கார்த்திகை தீபத்திற்கு நம்முடைய வீட்டில் முன்கூட்டியே இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபத்தன்று நம்முடைய வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பெண்களுக்கு பூஜை அறையில் சுவாமி கும்பிடக்கூடிய வேலையும் இருக்கும், அதே சமயம் விளக்கு ஏற்றக்கூடிய வேலையும் இருக்கும். அதனால் சமைக்கிற வேலையும் ஒன்றும் குறைய போகிறதில்ல, எல்லா வேலையும் சேர்ந்துக்கிறோம். கார்த்திகை தீபத்திற்கு ஸ்பெஷலாக தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கார்த்திகை தீபத்திற்கு வருடக்கணக்கில் ஏற்றிய பழைய விளக்குகளை எடுத்து வச்சுருப்பீங்க. அது கறி பிடிச்சி அழுக்காக இருக்கும். எரிகின்ற அடுப்பின் நெருப்பில் பழைய அகல் விளக்குகளெல்லாம் போட்டு எரித்து சூடு தணிஞ்சதும் அதை எடுத்து மீண்டும் நல்ல தண்ணீரில் கழுவி வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த விளக்குகள் எல்லாம் புது விளக்கு போல் மாறியே போயிடும். அடுப்பு எல்லார் வீட்லேயும் இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அதாவது விறகுல நெருப்பு மூட்டி இந்த ஐடியாவை முயற்சி செஞ்சு பாருங்களேன். அதற்கும் வழி இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணீரை ஊற்றி பாத்திரம் தேய்க்கும் லிக்விட் ஊற்றி அதில் பழைய மண் அகல் விளக்குகளை போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறகு நல்ல தண்ணீரில் கழுவி அதற்கு பின்பு அதை எடுத்து வெயிலில் காய வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால விளக்குகளை நல்ல வெயிலில் காய வச்ச பிறகு புது விளக்குகள் மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். கார்த்திகை தீபத்திற்காக நம்ம புதுசாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதை சுத்தமாக மண் அகல் விளக்காக பார்த்து வாங்கிக்கிறங்க. ஒற்றைப்படையில் வாங்கணும். 5, 7, 11ன்னு சும்மா குறைஞ்ச எண்ணிக்கையில் வாங்கிக்கிறங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் சரி செஞ்சிடலாம். நிறைய செலவாகாது. இந்த மாதிரி பழைய விளக்குகள் 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். முடிஞ்சால் இரவு முழுவதும் அதை தண்ணீரில் போட்டு ஊற வைச்சா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும்னு சொல்லப்படுது. இப்படி தண்ணீரில் ஊற வச்ச விளக்க சிறிது நேரம் வெயிலில் காய வச்சுக்கிறங்க. அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு தீபத்தன்று விளக்கு வச்சு ஏற்றுங்க. தீபத்திற்கு முந்தைய நாளே மஞ்சள் குங்குமம் பொட்டை வச்சு விளக்குகளை தயார் செஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்கிய புது அகல் விளக்கு பழைய அகல் விளக்கு எல்லாவற்றையும் சுத்தம் செஞ்சு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிக்கணும். உங்களுடைய வீட்டில் பழைய நெயில் பாலிஷ் இருந்தால் கூட அடிப்பக்கம் உள்பக்கம் மட்டும் அந்த வர்ணத்தை தீட்டிக்கிறங்க. குழந்தைங்க பெயிண்ட் பண்ணுவதற்காக வீட்டில் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அகல் விளக்கு மேல் கொஞ்சோண்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சிங்கன்னா விளக்கிலிருந்து எண்ணெய் கசியாது அப்படின்னு சொல்லப்படுது. விளக்குக்கு அடியில் அட்டை, ஃபாயில் பேப்பர் அப்படின்னு எதுனாச்சும் இல்லைன்னா ஒரு காடா துணி, இந்த பிக் ஷாப்பர்லாம் தைப்பாங்க இல்லையா, அந்த துணி யாராச்சும் நிறைய பேர் தச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆர்டர் வாங்கி. அவங்களுக்கு பிட்டு பேப்பர்லாம் மிச்சம் விழுகும், பிட்டு துணி. அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்து வைங்க. வெற்றிலை, செம்பருத்தி பூ அல்லது அரச இலை இதற்கடியில் மண் அகல் விளக்குகளை வச்சு தீபம் ஏற்றுவது சிறப்பு. தரையில் என்ன வடியாமையும் இருக்கும். வெளியில் கோலத்தின் மேல் பால்கனியில் வைக்கக்கூடிய விளக்குகள் பெரும்பாலும் காற்றில் அணைஞ்சு போயிடும். இதற்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வருவதற்கு முன்கூட்டியே உங்கள் வீட்டில் இருக்கும் விளக்கு திரிகளை தடிமனாக திரித்து தயார் செஞ்சுக்கிறங்க. பஞ்சு திரியாக இருக்கட்டும், நூல் திரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த திரிகளை 2 திரிகளாக திரித்து தடிமனாக தயார் செஞ்சுக்கிறங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறங்க. அந்த திரியில் முன்கூட்டியே நல்லெண்ணெயை ஊற்றி ஊற வச்சுருங்க. எண்ணெயில் திரி 2 நாள் நன்றாக ஊறட்டும். அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றிவிட்டு இந்த ஊற வச்சிருக்கும் திரிகளை எண்ணெயில் போட்டு திரிக்கும் மூலையில் கொஞ்சமாக கற்பூரத்தை தூள் செஞ்சு வச்சு நீங்கள் இப்போ நல்லெண்ணெயில் முன்கூட்டியே ஊற வச்சு கற்பூரம் வேறு வச்சனால இந்த விளக்கு அணையவே அணையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்த்திகை தீபத்தன்று இந்த மாதிரி முடிஞ்சால் உங்களால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு விளக்கு மட்டும் அணையாமையே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.